அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காலை நாஸ்தா அதிகாலையில் வந்து பிள்ளைகளை வந்து 6 வயசு பிள்ளைகள் நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது வந்து 6 வயசுலேருந்து 10 வயசு பிள்ளை வரைக்கும் எப்படி பிள்ளைகளை வளர்க்குறதுனா, அந்த பிள்ளைகளை வந்து அன்பு காட்டணும், அதிகமாக பாசம் காட்டணும். தகப்பன் வந்து கண்டிப்பாக பேசணும் பிள்ளைகள்கிட்ட எப்போவுமே. இந்த இப்போல்லாம் வீடியோ கால் வந்துருச்சு. ஒரு காலத்தில் வீடியோ கால் இல்லை, ஃபோனில் எதுவுமே கிடையாது. வெளிநாட்டில் இருக்கவங்க எந்த மக்களுமே வீடியோ காலில் பேசுங்க. பிள்ளைகளை சாப்பிட்டேன்னு கேளுங்க, எல்லாமே கேளுங்க. அது தாய் கண்டிப்பாக காலையிலேயே அந்த பிள்ளைகளை 5:30 மணிக்கு 6 மணிக்கு எழுப்பி விடணும். அது இந்து சவரம் சரி, கிறிஸ்டின் சவரம் தான், முஸ்லீம் சவரம் தான். அதிகாலையில் எழுப்பும் போது அந்த பிள்ளைகளுக்கு அந்த சூரிய வெளிச்சம் வரும்போது உடம்புக்கு அழகாத்தான் கிடைக்கும். அந்த சூரியோட வெளிச்சம் 2வது மரம் செடிகளை காற்று வாங்கும் போது ஆரோக்கியம் கிடைக்கும். அதுமாதிரி காலை சாப்பாடு கொடுக்கும்போது காலையில் ஃபஸ்ட் எடுத்தோடனே அவங்களுக்கு பிள்ளைகள் எந்திரிச்சோடனே இந்த கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி எப்படி கொடுத்துடணும். 6 வயசுலேருந்து 10 வயசு பிள்ளைக்கு 2 கிளாஸ் தண்ணி கண்டிப்பாக கொடுத்துடணும். இல்லை 1 கிளாஸ் தான் கொடுத்துடணும். தண்ணி குடித்ததுக்கு அப்புறம் தான் இந்த சாப்பாடை சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன செய்யணும்னா, பிள்ளைகளுக்கு சாப்பிட்டுக்கும்போது ஒன்றே தண்ணி குடிக்கக்கூடாது. ஏன்னா பிள்ளைகள் தண்ணி குடிச்சா அது செமிக்காது. வயிற்றில் போய் இந்த சாம்பார், சட்னி இந்த மாதிரி பொருள்லாம் போய் வயிற்றில் ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்கெல்லாம் நோய் கொண்டு வரணும், வயிற்று வலிக்கும், பட்டின ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகணும். இது சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் சென்று சாப்பிடணும். தண்ணி குடிக்கணும். ஃபஸ்ட்டே தண்ணி குடிச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் சென்று இப்படி தான் குடிக்கணும். ஃபுல்லாக குடிச்சிடக்கூடாது. சில பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம வீடியோ அடிக்கடி போடுவோம். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிள்ளைகளை வந்து அதிகமாக வந்து அடித்து வளர்க்குறது முயற்சி பண்ணிக்கிறாதீங்க. மலிங்கி பேர் பிள்ளைகளோ இப்போ கடா இடத்துல பட்டுரும். லைட்டாக கிள்ளி விடுங்க. அந்த பிள்ளைகளை கிள்ளி விட்டு வளர்த்து பாருங்கள். அந்த பிள்ளைகள் சூப்பராக வளரும். 2வது பிள்ளைகளை வந்து மிரட்டமே வேட்டுங்க, அடிக்காதீங்க. இன்ஷா அல்லாஹ் இந்து சவரும் சரி, கிறிஸ்டின் சவரும், முஸ்லீம் சவரும் சரி, பிள்ளைகளை வந்து காலையிலேயே எழுப்பி விடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அப்போ தான் அந்த பிள்ளைகளுக்கு. ஏன்னா சில பிள்ளை வீட்டிலலாம் பெண்கள், இப்போ உள்ள பெண்கள்லாம் 2010க்கு முன்னாடி வந்த பெண்கள், 2000க்கு முன்னாடி அதுக்கு விழுந்த பெண்கள்லாம் இந்த 25 வருஷமாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இங்கிலீஷ் மீடியம் வந்ததுக்கப்புறமே காலையில் 7:30 மணிக்கு எழுப்புறது, கரெக்டாக 8 மணிக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிடுறது, கரெக்டாக 9 மணிக்கு ஸ்கூலுக்கு வந்தோன்னா 8:30 மணிக்கு எழுப்புறது, அது அனுப்பிடுறது. காலை சாப்பாடு கொடுக்குறது கிடையாது, தண்ணி கொடுக்குறது கிடையாது. அந்த பிள்ளைகளை ஒன்றுமே கொடுக்குறது, வெறும் வயிற்றோடு ஒரு முட்டையை கொடுத்து அனுப்பி விட்றது. அந்த பிள்ளைக்கு கேன்சர் வருது, ஆஸ்மா வருது. 6 வயசு பிள்ளைக்கு 8 வயசு பிள்ளைக்கெலாம் கேன்சர் கடுமையாக வந்துகிட்டு இருக்குது, நோய் உண்டாகி. இதில் காரணமே பெத்த தாய் தான் காரணம். தகப்பங்க டெய்லி ஃபோன் பண்ணி கேட்டு அன்பை விசாரிக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.